பிறக்கொண்டு நேரம் வந்து விட்டது என்று ஆண்டவ சிவனா சொல்லும் போது அம்மை ஆதி விராஜத்தி ஆதி எட்டு கலையில ஒரு கடல உடல விட்டார் என் அம்மை பாரதி முத்தையில ஆதி சக்தி அப்பா இது குழந்தையா தெரியவில்லை. மனிதனுக்கு பிறந்தா மனித போல இருக்கணும். பாம்பு எண்ணத்துல பிறந்தா பாம்பு எண்ணத்திலே இருக்கணும். என் சந்தன மாதிரி சட மாதிரி என் உஜின்மா மாதிரி என் அம்மை ஒரு வாங்க தாரி அம்மா வீரப்பள்ளா விரு சடையா நாலு காடு நாலு கையன் அரசத்தை வடிவத்தை கண்டின நாகராஜனுக்கு நாககடிக்கு காலோடல கையோடல பதறி நிக்காங்க. ஐயா ஐயா அம்மா நீ குழந்தை தெரியவில்லை. உங்களுக்கு 50 ரூபாய் எங்களால தர முடியாது.
அமுது பால் வேணும்னா ஆண்டவன் சிவனார் இடத்தில் கேளுங்க. சிவனார் இடத்தில் கேளுங்க. நாகராஜனாக நட்டவாளிட்டு வருகிறோம். இங்க அந்த மாதிரி இடம் மாதிரி உச்சினமாளி அம்மை உருதமாக காளியம்மா எங்க வருகிறா தெரியுமா? கைலாசம்மா சந்தனமாரியம்மா ஆண்டவா சிவனே ஜூர்மாயே ஆண்டவா சிவனே ஜூர்மாயே இடத்துல வந்து என் சந்தன மாதிரி என் ஜட மாதிரி என் உச்சினமாரி உருதாக காரிக்கிற ஆண்டவா எங்க பெரிய செய்த காரணம் என்ன? காரணம் என்ன சொல்லுங்க சுவாமி. அப்பதான் நம்ம சுப்பிரமணியம் சொன்ன அம்மா வேற ஒண்ணுமில்ல மகாளி இங்க பிறந்ததுக்கு கழிவுத்தை அடக்குவதற்காக வேற ஒண்ணுமில்ல மச்சரிசிலும் பொல்லாத ஒரு மகுடாசூரன் ஆண்டு வருகிறார். சிங்கமகசூரன் ஜெகமகசூரன் மன்மகசூரன். அந்த மகுடாசூரனை சம்பாரம் முடிப்பதற்காக உங்களை பிறவி செய்தேன் என்று சுப்பிரமணியன் சொல்கிறார். சொல்லுகின்ற வேளையில் மகுடாசூரனை சம்பாரம் முடித்து வர வேண்டும் என்று சொல்ல சொல்ல அந்த மகுடானோட நினைமனம் எழுதுங்கம்மா சொல்லுங்க. அந்த கைலாசத்திலே 300 காலத்திலே 14 உலகமத்தை தோன்றினது. சரி, அந்த 14 உலகத்தை தோன்றிருக்கும் போது ஆண்டவன் சிவனாருக்கும் ஆதிசக்தி உமையவாளுக்கும் திருக்கல்யாணம் நடக்க வேண்டும் என்றும் சரி கைலாசத்திலே ஆண்டவன் சிவனாருக்கும் அம்மைக்கும் திருக்கல்யாணம் நடக்கணும் தேவாதி தேவர்கள் சொன்னார்கள். சொல்லுகிற வேலை உன் அம்மா பார்வதி உன்னோட திருமாங்கலிங்கம் கிடக்குது என்று சொன்னோம். நாங்க கல்யாணத்தை பார்க்கணும் தேவர் சொல்ல அப்ப உடனே என்ன கல்யாணம் முடிக்கணும்னு ஆண்டவனுக்கு ஆதிசக்தி கல்யாணம் முடிக்கணும் வரும்போது அப்படி இருக்கும் போது பார்த்தா வடகைலாசம் தான் தென்கைலாசம் உசந்தது. அப்படி உசந்திருக்கும் போது அப்படி கைலாசத்தை சமப்படுத்த அகீஸ்வரர் மாமுனிவர் வருகிறார். இந்த உலகத்தை சமப்படுத்த வரும்போது பார்த்த வரும்போது அவன் வரதை உலகத்தை சமப்படுத்த வருகிறாரே அகீஸ்வரர். எல்லாரும் கையெடுத்து வணங்கினார்கள். அப்படி கையெடுத்து வணங்கும் போது பார்த்தா ஒரு வரம் மொழி அவன் நினைச்சான் இவன் நம்ம எந்திரிச்சு நின்று நம்ம முட்டு உயரம் தானே இருப்பான். இவரை கையெடுத்து வணங்குவா மனதை என்னை கொண்டு இருக்கும்போது பார்த்தா அகீஸ்வரர் மாமுனி நீ அகம் கொண்டு இருக்கிறதுனால உன் தலை வந்து எரும மட்டு தலை உடல் வந்து மனித உடம்பு மகடா சூரனா போய் சாபத்தை கொடுத்தான். மகடா சூரனா இருந்தா நம்மளை யாரும் மதிப்பார்களா? என்று மனதை என்னை ஆண்டவன் நினைத்து 12 வருடம் அந்த மகடா சூரன் இடத்துல 1000 வருடத்துக்கு அழியாத மரத்தை வாங்கினான். ஆண்களால அழிவிருக்க கூடாது, ஆயுதத்தால அழிவிருக்க கூடாது. அது மட்டுமல்ல ஒரு சொட்டு தினம் கீழே விழுந்தா 1000 மகனாக பிறக்கணும். 10 சொட்டிடத்தில் விழுந்த 10,000 மகனாக பிறக்க வேண்டும் என்று ஆண்டவன் சிவனார் இடத்தில் வரத்தை கொடுத்தார் ஆண்டவன். அதனால நான் கொடுத்த வரனால தேவர் என்றும் பாராமல் மூவர் என்றும் பாராமல் அமராதி தேவர் என்றும் பாராமல் மச்சரிசி உணவரை மகடாசூரன் இடுக்கல் செய்வாரன் அம்மா எம்மாரி சொந்தன மாறி சடம் மாறி உச்சிரி மாறி அம்மம்மா இடத்தில் சுப்பிரமணியன் மகதாசூரனை செம்பாரம் முடித்து வந்தீனா உனக்கு நம்ப வேண்டிய வரந்தாரேன் அம்மா அம்மா சொந்த நம்மாரி இடத்துல சொல்லுகிறார் சொல்லுகிறார்